ஐயோ, வீடா அது? அரண்மனை. ஏசி ரூமு, ஷவர் பாத்து, ஹோம் தியேட்டரு, ஃப்ரிட்ஜு. ஐயோ, அதுக்குள்ள எவ்வளோ ஃபாரின் சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு. எப்பவும் அப்படியே சாக்லேட்டை சாப்பிட்டுக்கிட்டு அந்த ஹோம் தியேட்டர்ல ஆடி வெள்ளி படம் பார்த்துக்கிட்டு எவ்வளவு ஜாலியா இருந்த. என் விதி, இந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் அந்த பத்திரபாபுக்கே பொண்டாட்டி ஆயிட்டேன். ச்சே. இல்ல 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 இல்ல, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். ஏதாவது பிளான் பண்ணி அந்த வீட்டுக்கு போயிடணும். இந்த மல்லி பொண்ணு ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையால தான் விஜய் தம்பி கிட்ட பேச மாட்டேங்கிறா. ஏன் புருஷன் என்னடான்னா ஒன்னும் இல்லாத அந்த அரவிந்துக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு நிக்கிறான். இந்த விஷயத்த எப்படியாவது விஜய் தம்பி காதுல போட்டுடணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப நாமளே விஜய் தம்பிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுவோம். பேசுறீங்க? ஐயோ, வெண்பா குட்டி போன் எடுத்துட்டா. வெண்பா செல்லம், நல்லா இருக்கியாடி தங்கம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தையெல்லாம் நீ மறந்துட்ட தானே? நீ கொடுத்த சாக்லேட் எதையுமே நான் மறக்கல தெரியுமா? உன் சாக்லேட்டோட தித்திப்பு இன்னும் என் நாக்குல இருக்கு தெரியுமா? நீங்க யார் பேசுறீங்க? நான் யாருனே உனக்கு தெரியலையா? இவ்ளோ சீக்கிரத்துல மறந்துட்ட? எத்தனை தடவை உனக்கு சோறு ஊட்டி விட்டுருப்பேன், எத்தனை தடவை உனக்கு தலைவாரி விட்டுருப்பேன். என்ன போய் யாருன்னு கேட்டுட்டு ஏடி தங்கம்? உங்க குரல கேட்டுதாவே ஞாபகம் இல்லையே. நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க ப்ளீஸ். சரி சரி, உனக்கு ஞாபகம் இருக்காதுதான். நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். அந்த வீட்ல இருக்கும்போது என்னோட குரல் கணீர்னு கம்பீரமா இருக்கும். என்னைக்கு இந்த மழையில ஒழுகுற வீட்டுக்கு வந்தேனோ அப்பவே எனக்கு ஜலதோஷம் புடிச்சுக்கிச்சு. குரல் எல்லாம் மாறி போச்சுடி தங்கம். ஆன்ட்டி, நீ யாருன்னு முதல்ல சொல்லுங்க. நான் கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு இருக்கேன். போன் வச்சிரு. கண்ணு போனை வச்சிராதடி. நான் தான் நாகு ஆண்டி. நீ கூட வீட்ல இருக்கும்போது நாகு ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பியே, ஞாபகம் இருக்கா? நாகு ஆண்டியா? ஆமா செல்லம், நானே தான். உன் குரலை கேட்டதும் எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, என்ன திடீர்னு காணாம போயிட்டீங்க? நான் எங்க காணாம போனேன்? அதான் உங்க வீட்ல போதும் பொண்ணம்மான்னு ஒருத்தங்க இருக்காங்களே. ஆமா இருக்காங்க. அந்த பாட்டிக்கு என்ன? அவங்க பாட்டி இல்ல, பெரிய லூட்டி. அந்த பாட்டி எனக்கு ஏதோ மயக்க மருந்து கொடுத்து என்ன ஏதோ ஒரு இடத்துல தெருவுல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. நான் எப்படியோ கஷ்டப்பட்டு என் வீட்டுக்கு போய் சேர்ந்தேன் தெரியுமா? ஆமா, நீங்க எப்போ அந்த வீட்டுக்கு வருவீங்க? அது உன் மல்லியம்மா கையில தான் இருக்கு. மல்லியம்மா கையிலயா? மல்லியம்மா உங்க கூட தான் இருக்காங்களா? மல்லியம்மா இப்ப எங்க இருக்காங்க? மல்லியம்மாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தனே. மல்லிய நீ பாத்தியா? எங்கடி தங்கம் பார்த்த? நானும் டடாவும் டாய்ஸ் வாங்க போயிருந்தோம். அந்த கடை வாசல்ல மல்லியம்மாவை பார்த்தேன். ஆனா மல்லியம்மா தானே பார்க்காம போயிட்டாங்க. ஓ, ஆஹா, கடவுள் மல்லியை யார் கண்ணுல காட்டணுமோ அவங்க கண்ணுல காட்டிட்டாரு. மல்லியம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? இல்லடி தங்கம், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. மல்லியம்மா வந்தா எனக்கு ஃபோன் பண்ணி பேச சொல்றீங்களா? பேச சொல்றது என்ன? உன் மல்லி அம்மாவை கூடிய சீக்கிரமே அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அத பத்தி பேசதான் நான் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணேன். இவ யார்கிட்ட இவ்ளோ இன்ட்ரெஸ்டா பேசிட்டு இருக்கா? திவ்யா, நான் ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டேன். சொல்லு. என்ன திடீர்னு திவ்யாங்கறா? வேற ஏதோ பேசின மாதிரி இருந்துச்சு. நான் பார்த்த உடனே திவ்யா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஆமா, நான் மேக்ஸ் ஹோம்வொர்க்லாம் இன்னும் முடிக்கல. எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறியா? புரியுது. அந்த பக்கம் யாராவது நிக்கறாங்களா? மறவண்ட. அது இப்பதான் உனக்கு புரியுதா? சீக்கிரமா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பு. வெண்பா, நீ ரொம்ப சமத்த பொண்ணு.
நான் ஒரு விஷயம் சொல்றேன், அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சீக்கிரம் சொல்லு திவ்யா, கேட்டுக்கு தானே இருக்கேன். நீ உன் மல்லி அம்மாவை பார்க்கணும்னு சொன்னல, ஆமா. நாளைக்கு காலையில நானும் மல்லி அம்மாவும் வளசரவாக்கத்துல இருக்கிற முத்தாளம்மன் கோயிலுக்கு வரப்போறோம். அங்க மல்லி அம்மாவுக்கு ஒரு சின்ன பூஜை இருக்கு. நீயும் உங்க அப்பாவும் அங்க வந்தீங்கன்னா மல்லி அம்மாவை பார்க்கலாம். ஓகேவா? ஓகே ஓகே, நான் போனை வைக்கிறேன். ம். பேசாம நம்பரை டெலீட் பண்ணிடுவோம். அப்பதான் ரஞ்சிதா சித்தி கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். இவ இதுக்கு முன்னாடி திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி பேசினதே இல்லையே. திடீர்னு திவ்யா கிட்ட பேசுறா. அதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸா யார்கிட்டயோ பேசின மாதிரி இருந்துச்சு. வெண்பா குட்டி, இப்ப யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? நான் யார்கிட்டயும் பேசல சித்தி. நீ யார்கிட்டயோ பேசுன, அப்புறம் என்ன பார்த்ததும் திவ்யா ஹோம் ஒர்க் ஸ்கிரீன்ஷாட்டு அப்படி இப்படின்னு யார்கிட்டயோ சொல்லிட்டு இருந்த. இப்ப நீ யார்கிட்டயோ பேசலன்னு சொல்ற? ஓ அதுவா? நான் என் ஃப்ரெண்டு திவ்யா கிட்ட பேசுற மாதிரி போனை வச்சு விளையாடும் சித்தி. அது என்னோட கேமு. கேமா? ஒரு நிமிஷம் போனை கொடு. இந்தாங்க. கால் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா யார்கிட்ட பேசணும்னு தெரிஞ்சிட போகுது. இந்த நம்பர்ல இருந்து தான் கால் வந்திருக்கு கடைசியா. இப்ப இந்த நம்பர்ல இருந்து கால் வந்துச்சா? ஓகே, தேங்க்யூ. யார்கிட்டயோ பேசினா, ஆனா கால் ஹிஸ்டரிய கூட டெலிட் பண்ணிட்டாலே. ரொம்ப தெளிவா தான் இருக்கா. இவகிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். பிடிங்க. தேங்க்யூ சித்தி. யாருக்கிட்ட? என்கிட்டயே வா. நான் மல்லிமா பொண்ணு. நாளைக்கு வளசரவாக்கம் முத்தாளம்மன் கோயிலுக்கு மல்லிமா வருவாங்களாம். நான் மல்லிமாவை பாப்பனே. ஐ ஜாலி 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 ஜாலி. அம்மா, மச்சான் இந்த கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டாரு. அவர் பேச்ச தடவ முடியும். அதான் ஓகே சொல்லிட்டாரு. வாங்க மாப்பிள்ள. சாமி கும்பிடலாம். கும்பிடலாம். அம்மா கும்பிட்டுக்குமா. நீங்களும் கும்பிடுங்க. அம்மா தாயே எல்லாம் நல்லபடியா நடக்கணும். வாங்க உள்ள. சரிங்க மச்சான், வாமா. அன்னை மகாலட்சுமி ஆறுதல் சொல்லி அமுதம் குடிவாள். அன்னை மகாலட்சுமி வளமும் நலமும் தரும் முந்தியே. மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி. ராஜேஸ்வரியே போற்றி. லலிதாம்பிகையே போற்றி. துர்காலட்சுமியே சரணம் போற்றி. அம்மா தாயே, எப்படியாவது வெண்பாவையும் மல்லியையும் சந்திக்க வச்சிருத்தாயே. அன்னபூர்ணேஸ்வரி போற்றி. லலிதாம்பிகையே போற்றி. புவனேஸ்வரியே போற்றி. ஓம் ஆதிபராசக்தியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இப்படி வாங்க மாப்பிள்ள. ஆமா. வெண்பாவை கோவிலுக்கு வர சொன்னோம், இன்னும் ஆளை காணுமே. என்னம்மா, நேத்து நீயும் அரவிந்த் வெளியில போனீங்க போல இருக்கு. ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு நாள்ல பேசி என்னத்தை புரிஞ்சுக்க போறீங்க? இருந்தாலும் இது ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும்னு தான் கூட்டிட்டு போக சொன்னேன். ஆமா, நீ ஏமா டல்லாவே இருக்க? அம்மா, அவங்க நேத்துல இருந்து டல்லாதாம்மா இருக்காங்க. என்ன காரணம் கேட்டா சொல்லவே மாட்டாங்க. நீயே கேளுமா. இல்ல, உனக்கு எது பிரச்சனையாம்மா? மாப்பிளைய பிடிக்கலன்னு சொல்லு மல்லி. இவன் ஒரு விலங்கா மூஞ்சின்னு சொல்லு மல்லி. சொல்ல மாட்டியே. அது ஒண்ணும் இல்ல. அவ தலைவலியா இருக்குன்னு சொன்னா அதுவாதான் இருக்கும்.
வள்ளி, எனக்கு அந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. 100 கோவிலுக்கு போய் 100 பரிகாரம் பண்ணாலும் இப்படி ஒரு பையன் கிடைக்க மாட்டான். உன் நடவடிக்கையில் அவங்களுக்கு சின்ன தடுமாற்றம் கூட வந்துடக்கூடாது. அப்புறம் அண்ணன் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். வணக்கம். வணக்கம். ம் நாங்கள் உங்களை பார்க்க தான் வந்திருக்கோம். முதல்ல உட்காருங்க. சொல்லுங்க, இப்ப யாருக்கு பார்க்கணும்? ஐயா, இவன் என் தங்கச்சி, பேரு மல்லி. ம், இவர் தான் மாப்பிள்ளை, பேர் அரவிந்த். ம். எங்க 2 குடும்பத்துக்கும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போச்சு. ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாங்க கல்யாணத்தை நோக்கி போயிடுவோம். அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ம். நாகு, மல்லி ஜாதகத்தை கொடு. இந்தாங்க பொண்ணோட ஜாதகம். இது மாப்பிள்ளையோட ஜாதகம். ஆ, இது மாப்பிள்ளையோட ஜாதகம். நீங்க தான் பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லணும். பொண்ணுக்கும் பையனுக்கும் மனப்பொருத்தம் இருந்தா கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எதுக்கு ஜாதக பொருத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு? மனப்பொருத்தம் தான் இருக்கிற பொருத்தத்திலேயே தலையாய பொருத்தம்னு சொல்லுவாங்க. ம். என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க? காதலிச்சு கல்யாணம் பண்றதுங்களே 1 வருஷத்துல கோர்ட் வாசல்ல போய் நிக்குதுங்க. மனப்பொருத்தம் இல்லாமலா காதலிச்சுதுங்க? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? எல்லா விஷயத்தையும் பார்த்து தானே முடிவு பண்ணணும். நாகு, சும்மா இரு. 2 பேருக்கும் மனப்பொருத்தம் இருக்குதான். அதே சமயத்துல அவங்களுக்கு வேற ஏதோ பொருத்தம் இல்லாம போச்சுன்னா அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை பண்ணிடலாம். அதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் ஐயா. சரி, பாத்துடலாம். ஆ, வெண்பாவை கோயிலுக்கு வர சொன்னோம், இன்னும் காணோம். வெண்பா வந்து மல்லிய பார்த்து அம்மான்னு கட்டி பிடிச்சா எத்தனை பொருத்தம் இருந்தாலும் இவங்க துண்டை காணும் துணியை காணும்னு ஓடிடுவாங்க. அப்படி ஒண்ணு நடக்கும்னு பார்த்தா வெண்பாவை இன்னும் காணமே. இது முத்தாலம்மன் கோயில் தானேடா? ஆமாமா, டாடக ஆபீஸ்ல 1008 வேலை இருக்கு. புதுசா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறோம். அதுக்கான மீட்டிங்ஸும் பேக் டு பேக் வேற இருக்கு. நீ என்னடான்னா கோயிலுக்கு வந்தே ஆகணும்னு என்ன அழைச்சிட்டு வந்திருக்க? டாடா, நான் தூங்கிட்டு இருந்தேனா எனக்கு ஒரு கனவு டாடா. ஆ, கனவுல இந்த முத்தாலம்மன் சாமி வந்து இன்னைக்கு நீ கோவிலுக்கு வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு சொல்லுச்சு. அது அவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஓ, உன் பக்கத்திலே நான் படுத்திருக்கேன். என் கனவுல வராம முத்தாளம்மன் உன் கனவுல மட்டும் வந்து சொல்லுச்சா? அது இந்த முத்தாளம்மன் தானா? உனக்கு டாடாவோட ஊர் சுத்தணும், டாடாவை கூடவே புடிச்சு வச்சுக்கணும். அதுக்கு முத்தாளம்மன் கனவுல வந்துச்சு, பொன்னியம்மன் கனவுல வந்துச்சுன்னு ஏதாவது கதை சொல்லிக்கிட்டு இருக்க. ஆ, சரி, சாமி கும்பிடு. அம்மா தாயே. வெண்பா, போலாமா? போலாம்டா. வா. டாடா, ஆ? பிரகாரம் சுத்தி தான் சாமியை கும்பிடணும். மல்லியம்மா அப்படிதான் கும்பிடுவாங்க. ம், சரி, வா. போலாம்டா. நான் திண்டு கோயிலுக்கு தான் மல்லியம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. மல்லியம்மா எப்படியோ இன்னைக்கு பார்த்துருந்தோம். சாமியை மல்லியம்மா சீக்கிரம் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க.
ஐயா, நீங்க மறுபடியும் கணக்கு பார்க்குறீங்க. உங்க முகம் வேற கவலையா இருக்கு. நீங்க எதையோ சொல்ல தயங்குறீங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. ஆமாங்கய்யா, நீங்க சொல்ல போறது 2 பிள்ளைங்களோட எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. தயவு செஞ்சு பார்த்து கவனமா சொல்லுங்க. இதை எப்படி என் வாயால சொல்றதுன்னு தெரியல. என்னோட இத்தனை வருஷத்துல இப்படி ஒண்ணுக்கொண்ணு எதிரா இருக்கிற ஜாதகத்தை நான் பார்த்ததே இல்லை. அப்படியா? பொருத்தம் இல்லாம இருக்கா? எத்தனை பொருத்தம் இல்லாம இருக்கு? பொருத்தம் மட்டும் இல்லாம இல்ல, நேரெதிர் ஜாதகங்கள்னு சில ஜாதகங்களை சொல்லுவோம். ம். அந்த ஜாதகம் இதுதான். 2 பேரோட ஜாதகமும் தனிப்பட்ட முறையில நல்ல ஜாதகம் தான். ஆனா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா அது எதிரான பலன்களை உண்டு பண்ணும். பல மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அரவிந்த் பெரிய விபத்தை சந்திப்பாரு. அது மட்டும் இல்ல, மரணத்தை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்கு. ஐயோ, இந்த கயிறை அவங்க கையில கட்டினா அவங்க வாழ்க்கையில பிரிவுங்கிறதே இருக்காது. எப்பவும் சேர்ந்தே இருப்பாங்க. அம்மா அவங்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பா. கயிறு கட்டுனா பிரிய மாட்டாங்கன்னு ஒரு பூக்காரம்மா சொன்னாங்க. ஆனா என் மல்லியம்மா இப்போ என் கூட இல்லாம போயிட்டாங்க. அந்த பூக்காரம்மா மட்டும் என் கண்ணில் படுத்தோம். அப்புறம் இருக்கா உங்களுக்கு. என்ன ஐயா சொல்றீங்க? நீங்க பணம் கொடுக்குறீங்கிறதுக்காக ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போக எனக்கு விருப்பம் இல்ல. நிச்சயம் இது 2 பேருக்கும் எதிரான ஜாதகம். நிச்சயம் அரவிந்துக்கு மரணத்தை உண்டு பண்ணும். இன்னும் எதுக்கே இங்கே உட்காந்துருக்க? அதான் ஜோசியர் புட்டு வச்சுட்டார்ல. இதுக்குதான் ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணிக்கலான்னு ஒத்த கால்ல நின்ன. சீக்கிரம் சாக போறவருக்கு பொண்ணை கொடுத்து என்ன பண்ண போற? வாழா வெட்டியா வீட்டுல உட்கார வைக்க போறியா? முதல்ல எழுந்திரியா, நாம இடத்த காலி பண்ணுவோம். மல்லியம்மா கோயிலுக்கு வரலையா? நான் எனக்கும் மல்லியம்மா பார்க்க முடியாதா? என்ன வேண்பா? பிரகாரத்தை சுத்தி வந்து சாமி கும்பிடணும்னு நீ தான் சொன்ன. இப்ப பிரகாரத்தை சுத்தி வந்தாச்சு. இன்னும் சாமி கும்பிடாம அங்கங்கன்னு என்ன சுத்த வச்சுக்கிட்டு இருக்க. வா சாமி கும்பிடலாம். இல்லடா, அப்ப போன தடவை இந்த கோயிலுக்கு வந்த போது ஒரு பூக்காரம்மா மல்லியம்மா கிட்ட இந்த கயிறை கொடுத்து கட்ட சொன்னாங்கல்ல, அவங்கள நான் பார்க்கணும்டா. அவங்க என்ட்ரன்ஸ்ல எல்லாம் இருப்பாங்க. நான் பார்த்தேன்டா, அவங்க அங்க இல்லையே. அது அவங்க வெளியில எங்கேயாச்சும் போயிருப்பாங்க. அவங்க வர்ற வரைக்கும் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். வா வா. அம்மா, உங்க வீட்டுல சம்பந்தம் பண்ணணும்னு நாங்க ரொம்பவே ஆசைப்பட்டோம். பாத்தீங்களா ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு? நாம ஒண்ணு நினைச்சா கடவுள் ஒண்ணு நினைப்பாருங்கிறது இதுதான். அதனால நீங்க வேற ஏதாவது ஒரு பொண்ணை பாத்துக்கோங்க. என்னங்க, உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல, அப்புறம் ஏன் சில மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? எழுந்திருங்க முதல்ல. ஏய் மல்லி, இப்படி எழுந்திருக்க போறியா இல்லையா? அக்கா, ஒரு நிமிஷம் உட்காருங்க. எதுக்குப்பா? இன்னும் எதுக்கு உட்காரணும்னு கேக்குறேன். ஜோசியர் தான் உங்க உயிருக்கே ஆபத்து இருக்குன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறமும் எந்திரிச்சு போகாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. அக்கா, நான் ஒரே ஒரு உண்மையை மட்டும் சொல்லிக்கிறேன். அதை மட்டும் கேட்டுட்டு அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. இன்னும் என்ன உண்மையை சொல்ல போறீங்க? எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. மல்லியம்மா எப்படியும் கோயிலுக்கு வந்திருப்பாங்க. ஆனா டாடா கூட இருந்தா திரும்ப கூட்டிட்டு போயிடுவாங்க. டாடா கிட்ட இருந்து எப்படியாவது நைஸா தள்ளி போயிடணும். அப்புறம் வந்து டாடாவை பார்த்துக்கலாம். மல்லியம்மா, நீங்க கண்ணு முன்னாடி வரவே மாட்டீங்களாமா?
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.